திருச்சிற்றம்பலம். தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இந்த வீடியோவில் ஒரு வார்டு கவுன்சிலரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நமது நாடு மிகப்பெரிய ஜனநாயக நாடு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களை வைத்து அவர்களுக்கு என்ன தேவையோ அதை செய்வதற்காக ஒவ்வொரு பொறுப்புகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த ஜனநாயக நாட்டிலே பல நல்ல தலைவர்கள், முன்னோர்கள் தனது உயிரையும் இரத்தத்தையும் சிந்து நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் சமீப காலங்களில் அரசியல் போக்கு வேற மாதிரியாக இருக்கிறது. நாம் அனைவருக்குமே தெரியும். ஆனால் ஒரு சில பேர் தான் ஒரு கட்சியை சார்ந்தாலும் அனைத்து மக்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தன்னுடைய செயலை எந்த பிரதி விவகாரம் மக்களிடம் எதிர்பார்க்காமல் தன்னுடைய காலத்திலே மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு மிகச் சிறப்பாக செயல்படுகிறார்கள். அப்படிப்பட்டவர்தான் கோவை தெற்கு பகுதியில் இருக்கிற 98வது வார்டு கவுன்சிலர் திரு உதயகுமார் அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஆனால் உண்மையாலுமே பிரமிப்பாக இருக்குது. முதல்ல அம்மா உணவகம் அருமையாக பண்ணிகிட்டு இருக்கிறது காமிச்சிங்க, மாற்றமெல்லாம். அது போக ரிசர்வ் சைட்டுகள்லாம் காமிச்சிங்க. அதில் அடர்பணம் காடுகள் உற்பத்தி பண்ணி காமிச்சிங்க. அப்படியே சுகாதார மையம், அங்கன்வாடி குழந்தைகளுக்கு யோகா மையம், இதெல்லாம் உங்கள் வார்டில் சரிங்க உற்பத்தி பண்ணியிருக்கீங்க. கிராம நிர்வாக அலுவலர் கொண்டு வந்து வச்சுருக்கீங்க. உண்மையிலுமே நான் பேட்டி எடுக்கிறப்போ வந்ததை விட அதிகமாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க மக்களுக்காக. நன்றிங்க நன்றிங்க. தவிர நீங்கள் இந்த நோட்டீஸ் கையில் கொடுத்து நான் வந்து கவுன்சிலராக வந்தால் இதெல்லாம் பண்ணுறேன்னு உறுதிமொழி கொடுத்துருக்கீங்க. அதெல்லாம் பார்க்குறீங்க. உண்மையாலுமே ரொம்ப பெருமையாக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது. சந்தோஷங்க. இந்த குடிநீர் விடும் நேரம், கால அட்டவணையில் எப்படி மாற்றினீங்க? சரி. தெருவிளக்கெல்லாம் சிறப்பாக எப்படி? சில சமயம் விளக்கெல்லாம் லைட்டு ஆஃப் ஆகிருச்சுன்னா அது எத்தனை நாள் ஆகுதுன்னு சொல்ல முடியாது, எரியாது. அதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? அதை கொஞ்சம் நேரம் சொல்லுங்கள். அருமையான கேள்விங்கன்னா, நம்ம தேர்தல் முடிஞ்சு பொறுப்புக்கு வரும் பொழுதுங்க ஆழ்குழாய் கிணறு, அதாவது நம்ம உப்பு தண்ணின்னு சொல்லுவோம், கிணத்துலேருந்து எடுக்கிற தண்ணி, போர்லேருந்து எடுக்கிற தண்ணி, இது வாரம் ஒரு முறை கிடச்சிட்டு இருந்ததுங்க. நம்ம 98வது வார்டு பகுதி சொல்கிறேன். சிறுவாணி தண்ணி வந்து 15 நாள் 18 நாள், சில நாட்கள் வந்து 21 நாள் வரைக்கும் போச்சுங்க. ஆவரேஜாக 15 நாள் டு 18 நாள் வந்துச்சுங்க. அப்போ நம்ம என்ன தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தோம்னா, குடிநீர் வந்து உங்களுக்கு போதுமான அளவு கிடைத்திட நான் வந்து உங்களுக்கு வேலை செய்வேன்னு சொல்லி சொன்னோம். சரி. நான் வெற்றி அடைஞ்சதுக்கு பின்னாடி 9 இடத்துல போர் போட்டிருக்கேன். 9 இடத்துல போர் போட்டு இப்போ வந்து வாரம் ஒரு முறை வந்துட்டு இருந்த தண்ணி ஒரு நாள் டு ஒரு நாள், குறைந்தபட்சம் வாரத்தில் 3 தண்ணி வந்து போர் வாட்டர், ஆழ்குழாய் கிணறு தண்ணி வந்து நிச்சயமாக கிடச்சிடணும். இது வந்து காம்ப்ரமைஸே இல்லைங்க. சரி. நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா, இப்போது நமக்கு சிறுவாணி பொறுத்த வரைக்கும், சிறுவாணி வந்து நமக்கு வந்து ஆவரேஜாக 35 லட்சம் லிட்டர் தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. சரி. ஆலியார் ஸ்கீமில் 40 லட்சம் வந்தது. ஸோ இப்போது நம்ம அத்திக்கடவு ஸ்கீம்லேருந்து மறுபடியும் நமக்கு வந்து நம்ம ஆட்சி காலத்தில் மறுபடியும் தண்ணி அதிகமாக வாங்கணும். இந்த 3 தண்ணி நம்ம என்ன பண்ணால் கலெக்ட் பண்ணதுனால அந்த 18 நாள் தண்ணி வந்துட்டு இருந்ததை வந்து இப்போ அப்படியே 7 நாள் ஒரு முறை பண்ணிட்டோம். 7 நாள் ஏதாவது நீங்கள் பைப் லைன் நாங்கள் எங்கேயாவது சிறுவாணிக்கிட்டேயோ ஆலியார்கிட்டையோ பில்லூர் வரக்கூடிய இடத்துலையோ அதை டேமேஜ் ஆனால் மட்டும் சரி 1 நாள் 2 நாள் வந்து லேட் ஆகும். பட் இது கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள், அண்ணா உள்ளிட்ட எல்லாத்துக்கும் தெரியும், குறிச்சி முழுக்க ஆவரேஜாக 7 நாளுக்கு ஒரு முறை தண்ணி கொடுக்குறோம். அது நம்ம தேர்தல் வாக்குறுதியில் நோட்டீஸ்லேயே கொடுத்துருக்கோம். ஸோ அது சக்ஸஸ் ஆகிடுச்சுங்க. அடுத்து ஆழ்குழாய் கிணறு வந்து ரொம்ப அருமையாக சக்ஸஸ் ஆகி எங்கள் வார்டு 98வது வார்டில் எந்த மக்கள்கிட்ட போய் கேட்டிங்கனாலும் 100க்கு 100 இது உண்மையாக இருக்கும். சரி. அதே வகையில் இது செக் பண்ணுறதுக்கான ஒரு வேலை பண்ணுறேங்க. எங்களுடைய ஆப்ரேட்டர்ஸ் வந்து 2 பேர் இருக்காங்க. அண்ணாங்கிட்ட 2 ஆப்ரேட்டர் இருக்காங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதில் ஒரு ஆப்ரேட்டரை அண்ணாவுடைய பார்வைக்காக நான் கூப்பிட்றேன். சரி. மாதிரிப்பா வா சார் வா. என்னப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை. முன்னாடி
என்னென்ன பண்ணியிருக்கீங்க? ஆனால் தாங்கம்மா இப்போ வந்து 17ஆம் தேதியுடைய ரிப்போர்ட் வந்து இவர் கொண்டு வர்றாரு. டெய்லியும் வந்து என்கிட்ட அன்றாடம் வந்து எந்தெந்த ஏரியாவுக்கு தண்ணி ஓடிருக்காங்க எனக்கு கையெழுத்து வாங்கிடணும். தண்ணி நான் ஒரு வேளை அவுட் ஆஃப் ஸ்டேஷனாக இருந்தால் மட்டும் போயிருக்காது. அதர்வைஸ் டெய்லி என்னுடைய கையெழுத்து வந்து கம்பல்சரி ஆப்ரேட்டர் வாங்கணும். சரி. இப்போது உதாரணத்துக்கு சொல்கிறேங்களேன், நேற்று ஒரு நாள் மட்டும் எந்தெந்த ஏரியா ஒரு ஆப்ரேட்டர் ஓட்டியிருக்காருங்கிற கொண்டு வந்திருக்காரு. அதாவது சகாயம் மாதா டெக்ஸ்டைல்ஸ்னு ஒரு கட்டு இருக்குங்க, அந்த ரோடு, ராஜா முத்தையா நகர், வேளாங்கண்ணி நகர், இபி காலனி, முத்தையா நகர், மறுபடி வேளாங்கண்ணி நகரில் வேற ஒரு கட்டு இருக்குங்க, காந்தி நகர் 6வது வீதி, இன்னொன்று வந்து செங்கோட்டையா காலனி. இந்த ஏரியாவுக்கு வந்து தண்ணி கொடுத்துருக்காரு நேற்றைய தினம். இப்போ நான் டெய்லி என்ன பண்ணணும்னு கேட்டேன், ஒரு நோட்டு கொண்டு வந்து கொடுத்தோன்னா கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 பேர்த்திட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வந்திருக்காரு. இந்த கையெழுத்து வந்து போடுறவங்க அவங்களுடைய பெயர் எழுதியிருக்கணும், செல் நம்பர் இருக்கணும், அவங்களுடைய சிக்னேச்சர் இருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா அது தெரியுங்க, அவங்க சிக்னேச்சரோட தான் போட்டிருப்பாங்க. ஸோ இவங்க 10 பேர்த்துக்கிட்ட குறைந்தபட்சம் 5 பேர்த்துக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்பேன். நீங்களே கேட்பேன்? நானே டேரெக்டாக டெய்லியும் வந்து ஃபோன் பண்ணி கேட்பேன். சரி, ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுங்க. எஸ் கண்டிப்பாக. எப்படி எடுக்கிறாங்களா, என்ன பண்ணுறாங்க பாருங்க நேயர்களே. இந்த மாதிரி வார்டு கவுன்சிலர் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வார்டில் இருந்தால் நம்ம தமிழ்நாடு எங்கேயோ போயிடும். நீங்களே பார்க்குறீங்க காலையிலேருந்து எவ்வளவு சிறப்பான செயல்களை இந்த மாதிரி வார்டு மெம்பர்கள் திட்டமிட்டு முழு ஈடுபாடோடு செஞ்சிட்ருக்காங்க. இப்போது அவர் வார்டில் இருக்கிறவர் தண்ணி விட்டவரோட ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ண போகிறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம ஆன்லைன்லேயே கேட்கலாம். அந்த மைக்கு பக்கத்தில் வச்சுருங்க, ஸ்பீக்கர் போட்டுங்க. வணக்கம் சார், மிஸ்டர் ஜான் பாலுங்களா? வணக்கம், நான் உதயகுமார்ட்டு 98வது வார்டு கவுன்சிலர். தெரிஞ்சுங்களா? சரிங்க, ஒன்றும் இல்லைங்க, நேற்று தண்ணி நம்ம ஏரியாவில் வந்துச்சுங்களா? உப்பு தண்ணி வருதுங்களா? சரிங்க, எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை தண்ணி வருதுங்க? ஒரு நாள் 2 நாள் விடுறாருங்க. ஓகே. இல்லை குப்பை வந்துங்க, ஒரு நிமிஷம் குப்பை வாங்குறதுக்கு டெய்லி வீட்டுக்கு ஆளுங்க வராங்களா இல்லைங்களா? வர்றாங்க. இப்போ பக்கத்து வீட்டில் இருக்கிற குப்பையை உங்கள் வீட்டுக்கிட்ட போட்டுடுறாங்க. டிச்சுக்குள்ள இருக்கிற மண் எடுத்து வெளியில் போட்டுறாரா? சரிங்க. அதாவது டிச்சுக்குள்ளே இருக்கிற மண் எடுத்து வெளியில் போட்டதை உடனே அப்புறப்படுத்தலை. அது என்ன பண்ணுவாங்கன்னாங்கன்னா, நார்மலாக அந்த மண் இருக்கு இல்லைங்களா, ஈர மண், அது உடனே எடுத்து போட முடியாதுங்க. அது காயருக்கு 2 நாள் 3 நாள் விட்டு எடுத்து போடுவாங்க. நான் அது என்னென்னு ஃபாலோ பண்ணி உங்களுக்கு நாளைக்கு கொஞ்சம் காஞ்ச முன்னாடி உடனே எடுக்க சொல்லிடுறேன். நாளைக்கு காஞ்ச முன்னாடி நாளை மருந்துன்னு நான் எடுக்க சொல்லிடுறேன். சரிங்களா? எடுத்துட்டாங்களா? வெரி குட். பக்கத்து வீட்டில் வந்துட்டு அவங்க தென்னை மட்டை இதெல்லாம் போட்டு ரொம்ப போட்டு வச்சிருக்காங்க. பக்கத்து வீட்டில் கிடக்குது. சரி, அவங்க லாரி வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இந்த மண்ணை வந்து எடுத்துட்டாங்க. வெரி குட், சந்தோஷம். நாளைக்கு காலையில் எனக்கு இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. நான் அந்த மட்டை எடுக்கிறதுக்கு நான் வேறு வண்டி அனுப்பிச்சி விட்றேன். பக்கத்தில் இருக்கட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள், இந்த மாதிரி வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற வளர்த்துற மரத்தெல்லாம் ரோட்டில் போட வேண்டாம்னு சொல்லி நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கள். நாளைக்கு நான் ஆள் அனுப்பிச்சுட்டு அதை எடுத்துறேன். காலையில் என்னை கூப்பிடுங்க. வச்சுட்டுங்களா? நன்றி, வணக்கம். வச்சுங்க, இன்னொரு நம்பர் பேசுங்க. போதுங்க, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். சரிங்கண்ணா. இன்னொன்று கேட்டிங்கன்னா அன்னைக்கு சந்தோஷப்படுவீங்களேன்னு சொல்லுங்கள். போட்டுங்களா? இன்னொன்று போடுறேங்கண்ணா. சரி, பரவாயில்ல. இது யாருன்னே தெரியாமல் போடுறது தான் அதெல்லாங்க. சரி போடுங்க. அப்புறம் இன்னொரு கண்டிஷன் வச்சுருக்கணுங்கண்ணா. சரிங்க. ஒரு தடவை வந்து கையெழுத்து வாங்கினா அவங்ககிட்ட வாங்கக்கூடாது மறுபடியும். புதுசாக தான் இருக்கணும். தொடர்ந்து ஒருத்தர்கிட்ட வாங்கக்கூடாது. சரி, அப்படி வச்சுருக்கணுங்க. ஹலோ, வணக்கங்கம்மா. நான் உதயகுமாருங்கம்மா, வார்டு கவுன்சிலர் பேசுகிறேனுங்க. நல்லா இருக்கீங்களாங்கம்மா? சரி. நல்லா இருக்குங்க கண்ணே. ஒன்றும் இல்லைங்கம்மா, நேற்று உப்பு தண்ணி வந்துச்சுங்களா நம்ம ஏரியாவுக்கு? சரி. எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை தண்ணி வருதுங்கம்மா? 2 நாளைக்கு ஒருக்க வந்துடுதுங்கண்ணா. ஒரு நாள் டு ஒரு நாள் கரெக்டாக. அப்போ சரி. குப்பை வாங்குற டெய்லி வந்துடுறாங்களாங்கம்மா?
குப்பைக்கெல்லாம் டெய்லியுமே வந்துடுறாங்க. டெய்லி வந்துடுறாங்க. ஒரு சரி, பிரச்சனையுமே இல்லைங்க. இப்போ ஸ்ட்ரீட் லைட் வந்து எரிஞ்சதுன்னா ஆஃப் ஆச்சுன்னா ரிப்பேர் ஆச்சுன்னா உடனே சரி பண்ணுறாங்களா, ரொம்ப நாள் எடுக்கிறாங்களா, எப்படிங்க? ஆனால் ஸ்ட்ரீட் லைட்ல நல்லா தானே எரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் எதுவும் ஆஃப் ஆகலைங்க. சரிங்க சரி. ஆஃப் ஆனாலும் உடனே வந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஆள் வந்துடுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா, மகிழ்ச்சி. வச்சுட்டுங்களா? சரி, நன்றி, வணக்கம். அருமை, சூப்பர். ரெண்டாவது ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஆமாங்க, பரவாயில்ல. குப்பை தான் பெரிய எல்லா இடத்துலையுமே மிகப்பெரிய பிரச்சனை. அது அந்த குப்பை, சாக்கடை, அதுக்கப்புறம் தண்ணி இதில் ஜெயிச்சிட்டிங்க நீங்கள். 100 ஜெயிச்சிட்டீங்க. மதிப்பா, வெரி குட், எக்ஸலண்ட். பார்த்தியா என் உண்மைகள் வந்து எப்படி ஜெயிக்குதுன்னு பார்த்தியா? இதுதான் உனக்கு செய்யும்போது சிரமமாக தெரியும். ஆனால் திடீர்னு இப்படி ஒரு நிகழ்ச்சி வரும்னு தெரியுமா உனக்கு? இன்றைக்கி நீ ஜெயிச்சிட்டு பார்த்தியா? நானும் ஜெயிச்சிட்டேன். சரியா? உண்மையாலுமே இந்த செயலுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விருது, அவார்ட் கொடுக்கணுங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்கண்ணா. இது நீங்கள் சொன்னது வந்து வாய்மு வருத்தம் ஏற்கனவே அது பழிச்சிருச்சுங்க. சரிங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் மாநகராட்சியுடைய ஆணையாளர் வந்து இது ஏற்கனவே இந்த செய்தி அவருக்கு தெரியும். 2 நிகழ்வு நம்ம வார்டில் சிறப்பு சொல்லணுங்க. சரி. நம்பர் 1 வந்து நான் ஜெயிச்சு வரும் பொழுது 11 இடத்துல குப்பை தொட்டி இருந்தது. சரி. குப்பை தொட்டியில் வந்து உள்ள குப்பை மட்டும் போட்டால் பரவாயில்லைங்க. குப்பை தொட்டிக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு 10 அடி குப்பை. இது பெரும்பாலான இடங்கள் அப்படி இருக்கும். 11 இடங்களில் மெயினான இடங்கள் இருந்ததுங்க. அந்த குப்பை தொட்டி பூரா எடுத்துட்டோங்க. 100% பின்லெஸ் வார்டுன்னு சொல்லி ஒரு நேம் வந்தது. சரி. அதுக்கப்புறம் என்னென்னா, மக்கள்கிட்ட அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம். எங்கள் தூய்மை பணியாளர்கள், டிபிசி வேலை செய்யக்கூடிய பெண்கள் எல்லாம் வீடுக்கு போயிங்க, தயவுசெய்து குப்பையை நீங்கள் ரோட்லேயோ குப்பை தொட்டிலையோ கொட்டாதீங்க. நாங்கள் வீட்டில் வந்து டெய்லி காலையில் இங்கே வாங்கிடுவோம். தயவுசெய்து நீங்கள் வீட்டில் எங்கேயாவது இப்போ வெளியில் கொண்டு போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம். இது வந்து மிகப்பெரிய பாராட்டுதல், போற்றுதல் புரியுங்க எங்கள் மக்கள் தான். சரி. என்ன பண்ணாங்கன்னா, அதை அப்படியே ஆனர் பண்ணாங்கண்ணா. ஆச்சரியம். அப்போ ஒவ்வொரு வீட்லேயும் போய் நாங்கள் குப்பை வாங்குகிறோம். ரோட்டுக்கு குப்பை வர்றதில்லை, குப்பை தொட்டி இல்லை. அதனால் நம்ம வார்டு வந்து இருக்கிறதுல பெஸ்ட் வார்டுன்னு சொல்லிட்டு ஆணையாளர் வந்துங்க, அருமையான வார்டு மெயின்டைன் பண்ணுறீங்க, தூய்மையான வார்டு உங்கள் வார்டுன்னு சொல்லி எங்களுக்கு வந்து எங்கள் மாநகராட்சியுடைய தூய்மை பணியாளர் எல்லாத்துக்குமே சான்றிதழ் போன வருஷம் கொடுத்தாருங்க. இந்த வருஷம் அதே மாதிரி வந்து சான்றிதழ் கொடுக்கறதுக்கு அவர் சர்டிஃபிகேட்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டார். இன்னும் 1 வார காலத்துக்குள்ளே 2வது முறையாக அதை வாங்க போகிறோம். இது வந்து எங்களோட தூய்மை பணியாளர்களும் எங்களுடைய அதிகாரிகளும் தொடர் முயற்சி. நான் இதோட அவங்களோட சேர்ந்து என்னுடைய கூட்டு முயற்சி. சரி. எல்லாத்தோட மக்கள் 98வது வார்டு மக்கள் பாராட்ட வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த நேரில் இதை நாங்கள் சொல்லி ஆகணும்னு ஒரு ஆச்சரியமான செய்தி. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒன்று அரசாங்கம் வந்து நிறைய நலத்திட்ட உதவிகள் பண்ணுறதுக்கு பணம் வேணும் இல்லைங்களா? நம்ம நிறைய கேட்குறோம். இப்போ நம்ம வார்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ளே வரும் பொழுது எல்லா ரோடுமே டேமேஜ் ஆகிருந்தது. சரி. இந்த அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் தோன்றுனது, மழை பெஞ்சால் காலே வைக்க முடியாது, அவ்வளோ மோசமாக இருந்தது. ஸோ என்னென்னா, மாநகராட்சிகிட்ட கேட்குறோம், அமைச்சர்கிட்ட கேட்குறோம், நம்ம முதலமைச்சர் நிறைய ஃபண்டு கொடுக்குறாரு. நம்ம வார்டில் 95% தார் சாலைகள் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். எல்லா ஒர்க்கும் முடிஞ்சுதுங்க. பார்த்தேன், நீங்கள் வரும்போது பார்த்தீங்க இல்லைங்களா? அது முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன மாதிரி நிறையா வந்து புதுசாக இந்த விஓ ஆஃபீஸு, நம்ம யோகா சென்ட்ரு, அங்கன்வாடி ஸ்கூலு, பிரைமரி ஹெல்த் இந்த மாதிரிலாம் கட்டுறோம். இதுக்கெல்லாம் அரசாங்கத்தில் நிதி வேணும். கண்டிப்பாக. அப்போ நம்ம கேட்குறப்பெல்லாம் நிதி கொடுக்குறாங்க. இது என் வார்டு மக்கள் நான் ஏன் இந்த டைமில் பாராட்டுறேன்னா, தொடர்ந்து 3வது வருடமாக நான் வெற்றி பெற்றதுலேருந்து மாநகராட்சியில் சவுத் ஜோனில் தெற்கு மண்டலத்தில் வரி வசூலில் நம்ம மக்கள் தான் நம்பர் 1 பிளேஸில் இருக்காங்க. வெரி குட். 99.19% இந்த வருஷம் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். 100% மாநகராட்சியில் எவ்வளவோ பெரிய கோடீஸ்வரங்க, மிகப்பெரிய தொழிற்சாலைகள் இருக்கிறது, வியாபார நிறுவனங்கள் எவ்வளவோ இடங்கள் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து ஒரு நடுத்தரமான குடும்பம் உள்ள வசிக்கக்கூடிய ஒரு பகுதியில் 99.19% வந்து வசூல் பண்ணியிருக்கோம். தெற்கு மண்டலத்தில் தொடர்ந்து 3வது இடத்துல நம்ம மக்கள் வந்து வரி வந்து முதல் இடத்துல இருக்கிற அளவுக்கு மக்கள் வந்து வரி செலுத்திட்டு இருக்காங்க. சரி. கோவை மாநகராட்சியில் போன வருஷம் 2வது இடம் 100 வார்டில். இந்த முறை மாநகராட்சி 2வது இடத்துல இருக்கிறோம். அது ஒரு 0.1% நம்ம வந்து பின்னுக்கு வந்துட்டோம். சரி. ஸோ அந்த நிலையில் என்னுடைய வார்டு மக்களுக்கு உங்கள் மூலமாகனா நான் என்னுடைய நெஞ்சார்ந்த ஆத்மார்த்தமான நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த வளர்ச்சி திட்டங்கள் நடைபெறக்கு அது ஒரு முக்கிய காரணம். நம்ம கமிஷனர் எப்போ கேட்டாலும் ஃபண்டு நம்ம கொடுக்குறாருன்னா நம்ம மக்கள் அந்தளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் மகிழ்ச்சிங்கன்னா, இப்போ ஆணையாளர் வந்து அதுக்கு தான் எனக்கு வந்து நம்ம ஆளெல்லாம் வச்சு ஷீல்டும் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்டு போனார். இந்த வருடமும் வந்து அதே மாதிரி பண்ணுறக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காரு. ஸோ அது உங்கள் சார்பாக மக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் எல்லாம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நிறையா இன்னும் விருதுகள் வரணும். சரிங்க. ஆனால் இது இல்லாமல் நீங்கள் இந்த அன்பு அறக்கட்டளைன்னு ஒன்று வச்சு நடத்திட்டு. ஆமாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. ஆனால் நீங்கள் ஒரு அருமையான கேள்வி கேட்டிங்கன்னா,
அடிப்படையாக எங்கள் குடும்பத்தோட பேக்ரவுண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா வந்து சாதாரண ஒரு மில்லு தொழிலாளி, சரி. அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபு. நாங்கள் சின்ன மாடு கீடெல்லாம் வச்சு வளர்த்தி ஒரு நடுத்தர குடும்பத்துக்கு ஒரு கீழே பொருளாதார ரீதியாக அதுதான் எங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட். ஸோ சின்ன வயசுலேருந்து நான் வறுமையை பார்த்து வளர்ந்தேன். எங்கள் கூட பிறந்த சகோதரர்களாகட்டும், எங்கள் மொத்த குடும்பம் வறுமையை பார்த்து வளர்ந்தவங்க. சரி. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் வந்து நான் பொது வாழ்க்கைக்கு வந்து இப்போது 96லேருந்து இந்த 2 வருஷம் முடிஞ்சால் 30 வருடமாக தேர்தல் நின்றுட்டுருக்கேன். சரி. 5 முறை தேர்தலில் போட்டிக்கிட்டு 4 முறை ஜெயிச்சிருக்கேன், ஒரு தடவை தோல்வி அடைஞ்சிருக்கேன். சரி. ஸோ அந்த பொது வாழ்க்கைக்கு வந்த பின்னாடி பார்த்தோம்னா ஒவ்வொரு வீடுகளில் திடீர்னு ஒரு அகால மரணம் ஏற்பட்டுருச்சுன்னா அவங்களுக்கு அடுத்தது என்ன செய்கிறதுங்கிறது தெரியாத ஒரு சூழ்நிலைங்க. அவங்களுக்கு வந்து ஒன்று நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்க வந்து உயிர் இழப்பை தாங்கிக்க முடியாத சூழ்நிலை, அடுத்து என்ன பண்ணணும்னு பதட்டமாயிடுறாங்க. ஸோ அதை நான் நேரடியாக பல இடங்களில் பார்த்துருக்கேன். சரி. அடுத்தது பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு இறந்தவங்களுடைய உடல் அடக்கம் பண்ணணும்னா அவங்களுக்கு தேவையான பொருட்கள் சாமியானா வேணும், ஃப்ரீசர் பாக்ஸ் வேணும், குடிக்கிற தண்ணி வேணும், இந்த மாதிரியான அடிப்படையான விஷயங்கள், சேர் வேணும், சேரு டேபிள்லாம் வேணும். ஸோ இதெல்லாம் வேணும்னா குறைந்தபட்சம் ரொம்ப குறைவாக போட்டால் ஒரு 10,000 ரூபா பணம் வேணும். சரி. இப்போது பெரும்பாலானவங்க வீட்டில் வந்து திடீர்னு போய் 10,000 ரூபா எடுத்துகிட்டு வான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு வந்து எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் அந்த டைமில் வீட்டில் பணம் 10,000 ரூபா இருக்குங்கிறது ஒரு 50-60% வீடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. சரி. ஸோ அது என்னுடைய மனசில் ஆழமாக பதிஞ்சுதுங்க. அது பதிஞ்சனுடைய வெளிப்பாடு தான். நிறைய வீடுகளுக்கு போகும்போது இந்த சூழ்நிலை இருக்குது தெரிஞ்சதுனால 2016 வருஷம் ஜூன் மாதங்க 6ஆம் தேதி அன்னைக்கு நாங்கள் அந்த அன்பு அறக்கட்டளைன்னு ஒன்று ஆரம்பித்தோம். சரி. அதில் என்னுடைய கூட பிறக்காத தம்பிகள் தங்கராஜ், விஜயகுமார், சந்திரசேகர், இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஆரம்பித்தோம். நான் ஒரு தலைமை பண்புங்கிற இடத்துல அங்கே இருந்து அதை இயக்கிட்டு இருக்கிறேன். சரி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் வரைக்கும் நம்ம வந்து 1689 உடல் அடக்கம் பண்ணுறதுக்கான உதவிகள் செஞ்சுருக்கோம். அது என்ன பண்ணுறோன்னா ஃப்ரீசர் பாக்ஸு, சாமியானா, சேரு, குடிக்கிற தண்ணி கொடுக்குறோம். ஒருவேளை பொருளாதாரத்தில் வந்து அடக்கமே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சூழல் ரொம்ப வறுமை கோட்டு கீழே இருக்கலாம் தான் அடக்கம் பண்ணுறதுக்கான வேலையை நம்ம செய்கிறோம். அதுவும் நம்ம ஃப்ரீயாக செஞ்சு கொடுத்துட்றோம். சரி சரி. ஸோ அது போக பார்த்திங்கன்னா கண் சிகிச்சை முகாம் நடத்தும்போது அரவிந்த் கண் மருத்துவமனையோட நம்ம ஒரு டைப் வச்சுருக்கோம். அவங்க அங்கேருந்து மருத்துவமனையிலேருந்து வர்றாங்க, ஏதாவது நம்ம முக்கியமான ஏதாவது ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதுன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அவங்களே கூட்டிகிட்டு போய் பண்ணிடுறாங்க. ஸோ அன்பு அறக்கட்டளையும் அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து கண் சிகிச்சை முகாம் நடத்துகிறோம். ஸோ இந்த மாதிரி பப்ளிக் ஆக்டிவிட்டிஸ் போயிட்டுருக்கோம்னா நீங்கள் வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு சின்ன ஆசை எங்கள் எல்லாத்துக்கும் இருக்குது. சொல்லுங்கள். இந்த அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல மார்க் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து கோச்சிங் கிளாஸ் போகிறதுக்கான வசதி இல்லாமல் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களெல்லாம் கலெக்டிவாக எடுத்து நம்ம வந்து அவங்க நீட் கோச்சிங் சென்டர் ஒன்று ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு ஒன்று ஆரம்பிக்கணுங்கிற ஒரு லட்சியத்தை நோக்கி நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம். அது கூட இருக்கிற தம்பிமார்கள் எல்லாருமே அதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். ஸோ இறைவனுடைய அருளால் உங்களுடைய ஒத்துழைப்பால் அது நடக்கும் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக அது நடைபெறணும். நன்றிங்கண்ணா. அண்ணா இப்போது சொல்லுங்கள், நீங்கள் நோட்டீஸ்லேயே கொடுத்துருக்கீங்க. சரிங்கண்ணா. லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்துன்னு நீங்கள் இத்தனை வேலை பண்ணியிருக்கீங்க. சரிங்கண்ணா. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுறவங்க இத்தனை பர்சன்டேஜ்னு ஒதுக்கிடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாங்கண்ணா. ஆனால் உங்களை பற்றி நான் 2-3 பேர்த்துட்டு கேட்டப்போ அந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. சரிங்க. அப்போ உங்களுக்கு உங்கள் பேக்ரவுண்ட் என்ன, நீங்கள் எப்படி குடும்பம் நடத்துகிறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அருமையான ஒரு கேள்விங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்கண்ணா. அதாவது எனக்கு அண்ணாட்டு கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னோம் இல்லைங்கண்ணா, நம்ம குடும்ப சூழல் வந்து நான் வறுமையை பார்த்து வளர்ந்ததுனாலிங்கண்ணா, சரி, நம்மளால் முடிஞ்ச ஏதாவது சமுதாயத்துக்கு செய்யணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நான் அரசியலுக்குள்ளேயே வந்தேனுங்க. ஸோ அரசியலில் வந்து ரொம்ப 1978 உறுப்பினராக இருந்தேனுங்க. சரி. 1996 தேர்தல் நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு வந்து கட்சி மேலிடம் கொடுத்தது. சரி. 96வது வருஷத்துலேருந்து தொடர்ந்து இந்த வருஷம் வரைக்கும், இந்த பீரியட் வரைக்கும் நான் எல்லா தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும்போதும் லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர் கடமையை செய்ய கைவிட்டு வாங்க மாட்டேங்கிற நோட்டீஸு ரெகுலராக ஒவ்வொரு எலெக்ஷன் அடித்து கொடுத்துட்ருக்கேனுங்க. சரி. நீங்கள் எங்கள் வார்டில் நான் 96 இப்போ வரைக்கும் நான் தேர்தல் நின்ற மக்கள்கிட்ட யாருக்கிட்ட வேணால் போய் கேட்கலாம். உதயகுமார்கிட்ட நீ பணம் கொடுத்துருக்கியா, வெறும் 5 ரூபா, 500 ரூபா, 5000 ரூபா, 50,000 ரூபா யாராவது கொடுத்துருக்கியான்னு கேட்டால் நான் பொதுக்கூட்டத்திலே கேட்பேன். சரி. ஒரு 200 பேர் 300 பேர் உட்காரக்கூடிய அரசு விழா நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளில் சரி நான் கேட்பேன், இந்த மாதிரி எல்லாம் வந்து சிறுவாணி கனெக்ஷன் கொடுக்குறோம், இந்த மாதிரி வந்து வரி போடுறோம், ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது நீங்கள் ஒரு ஸ்ட்ரீட் லைட் போட்டு கொடுக்கணும், ஏதாவது ஒரு விதத்தில் யாராவது எனக்கு பணம் கொடுத்துருக்கீங்களா கை தூக்குன்னு கேட்பேன். ஏன்னா வந்து 100க்கு 100 என்னால் அது வந்து லஞ்சம் தவிர்க்கிறதோட நெஞ்சம் நிமிர்ந்து எழுதியிருக்கு பார்த்தீங்களா, அந்த நெஞ்ச நிமிர்த்து என்னால் சொல்ல முடியுங்கன்னா இந்த நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய எல்லாருமே தெரியும். 98வது வார்டு மக்கள்
யாருமே உங்கள்கிட்ட உதயகுமாருக்கு பணம் கொடுத்தேன்னு சொல்ல முடியாது. அது ஒரு மிகப்பெரிய லட்சியத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கேன். ரெண்டாவது அண்ணா கேட்ட கேள்வி, எப்படி நீங்கள் வந்து குடும்ப வாழ்க்கையை நடத்துகிறீங்கன்னு சொன்னீங்களா? உண்மையிலேயே ஒரு அருமையான கேள்வி, ஒரு சிரமமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு மக்களுக்கு வந்து ஒன்று நம்ம செலவு பண்ணுறதுக்கு நம்ம அடிப்படை பொருளாதாரத்தில் நல்லா இருந்தால் தான் நம்ம அடுத்தது பண்ண முடியும். அப்போ நம்ம வீட்டில் குழந்தைகள் படிக்க வைக்கணும் கண்டிப்பாக. ஸோ நம்ம ஒரு வீடு கட்டி நம்மளும் மற்றவங்கள மாதிரியான ஒரு வாழ்க்கை அடிப்படையான தேவைகள் நமக்கு இருக்குது, அது பூர்த்தி செய்யணும். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய தொழில் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ரொம்ப வருஷமாக ஒரு 30 வருஷத்துக்கு மேலே சிமெண்ட் ஸ்டீல் கடை வந்து வச்சுருந்தோம். அது வந்து 1982 சிமெண்ட் கடை ஸ்டீல் கடை வச்சுருக்கோம். சரி. ஸோ அப்படி ஒரு சில இடங்களில் வந்து ஃபெயிலியர் ஆகும், சில பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகும். ஒரு இண்டஸ்ட்ரி ஒன்று நடத்திட்டு இருந்தேன், கணபதி இன்ஜினியரிங் பேருங்க. அது வந்து இந்த பம்புக்கு வரக்கூடிய அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இதெல்லாம் ஸ்லீவ்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ அந்த வகையில் இண்டஸ்ட்ரி ரன் பண்ணேன், ட்ரேடிங் யூனிட் வச்சுருந்தேன். ப்ளஸ் விவசாயம் வந்து பொள்ளாச்சி ஏரியாவில் வந்து ஒரு 94வது வருஷம் லேண்ட் வாங்கி தென்னை மரமாக தோப்பாக டெவலப் பண்ணேன். அது பார்த்திங்கன்னா கோபாலபுரங்கிற ஒரு ஏரியாலையும் பொன்னாபுரம்ங்கிற ஒரு ஏரியாலையும் 2 இடத்துல மொத்தம் ஒரு 19 ஏக்கரா தோப்பு இருக்குதுன்னா. சரி. ஸோ அதையே வந்து எனக்கு கிடைக்கக்கூடிய குறைந்தபட்ச நேரத்தில் நான் போய் பார்த்துக்கிறேன். சரி. அப்புறம் என்னுடைய மனைவி வந்து நான் கல்யாணம் பண்ணது 1993 பண்ணணுங்க. அவங்க அப்போ பிஎஸ்சி தான் படிச்சிருந்தாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து அவங்க படிப்பில் ஆர்வமாக இருந்தாலும் பிஎட் பண்ணுறேன்னாங்க. சரி, அவன் படிக்கிறத அவன் தொந்தரவு வேணான்னு படிக்க வச்சோம். மறுபடி வேலைக்கு போகணுன்னு பிரியப்பட்டாங்க. 98வது வருஷம் 1998 அவங்க அரசு உதவி பெறும் ஒரு பள்ளியில் ஆசிரியராக சேர்ந்தாங்கன்னா, இப்போது அது ஒரு பெரிய பெருமைக்குரிய விஷயம் என்னென்னா, நான் படித்த செங்கோட்டையா ஹைஸ்கூலில் வந்து உயர்நிலைப் பள்ளியில் அவங்க தலைமை ஆசிரியராக இப்போ இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்க நிறையா பிஎஸ்சி முடித்து, பிஎட் முடித்து, எம்எஸ்சி முடித்து, எம்ஃபில் முடித்து, எம்ஏ யோகா முடித்து நிறைய படித்து அவங்க வந்துட்டாங்க. ஸோ அவங்களுடைய வருமானம் எனக்கு சப்போர்ட்டாக இருக்குது. அது போக என்னுடைய தோப்பு வருமானம், இது போக கேபிள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னா 2003வது வருஷத்துலேருந்து நான் கேபிள் பிஸ்னஸ் பண்ணுறேன். ஸோ அதன் மூலமாக கிடைக்கிற வருமானம் எனக்கு ஆடம்பரமான செலவெல்லாம் எனக்கு எதுவும் இல்லைங்க. அதனால் ஓரளவுக்கு நான் திருப்தியாக சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டேன். ஓகே, வெரி குட், வெரி குட் முயற்சி. ஆனால் உண்மையாலுமே சரி, நாம் ஒரு தர்மப்படி நியாயப்படி ஒழுக்கமாக வாழ்ந்தோம்னா நம்ம தலைமுறையே நல்ல சிறப்பாக வாழ முடியும். கண்டிப்பாக. நம்ம சொத்து சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, சரி, இந்த மாதிரி ஒரு புண்ணியம் சேர்த்துனோம்னு வச்சுக்கோங்க. சரி, உங்கள் தலைமுறைக்கு இதுதான் மிகப்பெரிய செல்வமாக இருக்க போகுதுங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. அண்ணன் வந்திருக்காரு. ரஹ்மான், எப்படி இருக்க? சூப்பர். என்ன தம்பி, நேற்று ஒன்றும் பிரச்சனை இல்லையா ஏரியாவில்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதுநகர், எல்ஐசி காலனி, காந்தி நகர். ஃபோன் பண்ணி கேட்கலாமா? நேயர்களே, இதுவரைக்கும் நீங்கள் பல நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு கவுன்சிலர், ஒரு அரசியல்வாதி நம்ம பகுதியில் கிடைச்சது உண்மையாலுமே சிறப்பு. இதுபோல நல்ல உள்ளங்கள் இருக்கிறதுனால தான் நிறைய மழை பொழிவு, நிறைய தர்ம சிந்தனைகள், ஆன்மீக பக்தி எல்லாமே நல்லா வளருது. இந்த மாதிரி இருக்கிறவங்களை வெளிக்கொண்டு வர்றதுக்கு தான் நம்ம தீபம் இயற்கை யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு தொடர்ந்து இது மாதிரி நல்ல செயலை செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்மளும் எதையுமே எதிர்பார்க்காம தான் இதை செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி இருக்கிற உள்ளங்கள், இந்த மாதிரி முழுக்க மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிற யாராவது இருந்தா நீங்க தயவு செஞ்சு எனக்கு தெரிவிங்கள். மின்சார துண்டிப்பு, கேஒய்சி புதுப்பிப்பு அல்லது உறவினர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாக அல்லது கைது செய்யப்பட்டதாக கூறுவது தொடர்பாக தெரியாத எண்களிலிருந்து அழைப்புகள் வந்தால் அவசரப்பட்டு செயல்பட வேண்டாம். இந்த அழைப்பாளர்கள் சைபர் கிரிமினல்களாக இருக்கலாம். இது போன்ற சம்பவங்களை உடனடியாக தேசிய. ஹலோ சார், வணக்கங்க சார். நான் உதயகுமார் கவுன்சிலர் பேசுகிறேங்க. உதயகுமார்? ஆமாங்க, கவுன்சிலருங்க. சாய்நகர் ஏரியாங்களா சார்? உதயகுமார் கவுன்சிலர் பேசுகிறேங்க. தண்ணி வந்து நேற்று வந்துச்சுங்களா நம்ம ஏரியாவுக்கு? ஆமாங்க. சரிங்க, ரெகுலராக வருதுங்களா தண்ணி? எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை வருதுங்க சார்? 5-6 நாளைக்கு ஒரு தடவை வந்துடுது. இல்லை, சிறுவாணி தண்ணிங்க. நான் உப்பு தண்ணி கேட்குறேன். சிறுவாணி வீட்டில் தான் எனக்கு தெரியல. வெளியே இருக்கீங்களா? சரி, மகிழ்ச்சிங்க. ஒன்றும் தண்ணி ஷார்ட்டேஜெல்லாம் ஒன்றும் இல்லைங்க? இல்லைங்க சார். ஓகே, மகிழ்ச்சி. சிறுவாணி தண்ணி வந்து 7 நாளைக்கு ஒரு முறை வருதுங்க. அப்புறம் நான் எங்கள் வீட்டில் கேட்டுட்டு சொல்லுங்கள், நாளைக்கு கூப்பிட்றேன். வச்சுட்டுங்களா? வணக்கம். தேங்க்யூ. அண்ணா நீங்கள் ஒன்றுங்கண்ணா.
ஹலோ, வணக்கம். உதயகுமார் பேசுகிறேங்க, கவுன்சிலர் பேசுகிறேங்க. ஒன்றும் இல்லைங்க, இப்போ தண்ணிங்க நேற்று உப்பு தண்ணி வந்துச்சுங்களா நம்ம ஏரியாவுக்கு? அதெல்லாம் கரெக்டாக வருதுங்கண்ணா. கரெக்டாக வருதுங்க. இல்லை ஒன்றும் இல்லைங்க, இப்போ வாரத்துக்கு எவ்வளோ நாள் வருதுங்க தண்ணி? வாரத்துக்கு 3 நாள் வருதுண்ணா. சரிங்க. ஆனால் இந்த நல்ல தண்ணி தான் வெறும் உப்பு தண்ணி ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதாங்கண்ணா. அது என்னன்னா ஒரு சிக்கல் அதில் என்ன இருக்குன்னாங்கண்ணா, இப்போ நம்மளுக்கு ஆழியாறு தண்ணியும் சிறுவாணி தண்ணியும் இதில் பில்லூர் தண்ணி 3 சேர்ந்து வருதுங்க. இல்லைண்ணா. சரி. அது எத்தனை நாளாக மாற்றி விட்றீங்க அப்படி? இல்லை அதாங்கண்ணா, அதுக்கான காரணம் சொல்கிறேன். சிறுவாணி தண்ணி வந்துங்க சில நேரம் டேமேஜ் ஆகிடுச்சுண்ணா, பைப் உடஞ்சதுன்னா ஆழியாறு தண்ணி அதிகமாக வரும்போது நமக்கு உப்பு தண்ணி வர மாதிரி தெரியும். இப்போ போன தடவை வந்து உங்களுக்கு வந்தது வெறும் ஆழியாறு தண்ணி மட்டும்தான் வந்திருக்கு. சிறுவாணியில் வந்து பேரூர்கிட்ட பைப் உடஞ்சுங்க, அது அட்டன் பண்ணுறதுக்கு 3 நாள் ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால் பக்கத்தில் லைனுக்கு வரும்போது நல்ல தண்ணியாக வருது. எங்களுக்கு வந்து கடைசி ரெண்டு லைனுக்கு மட்டும் 3 லைனுக்கு 2 லைனுக்கு தண்ணி டேங்க்ல தான் போயிடுது. தீர்ந்து போனாலும் அப்புறம் கடைசியில் உப்பு தண்ணியாக தான் வருது. கொஞ்சம் கூட மிக்சிங் எதுவுமே கிடையாது, டைரக்ட் உப்பு தண்ணி. இல்லைங்கண்ணா, அப்படியெல்லாம் உப்பு தண்ணிக்கு தனியாக நாங்கள் உப்பு தண்ணிக்கு தனியாக டேங்கே இல்லைங்க. இல்லை சொல்கிறேன். சரி. இல்லை அதான் ஒரு சில நேரங்கள் வந்து ஆழியாறு மட்டும் வரும்போது உங்களுக்கு சுவை கம்மியாக இருக்கும். 3 கலந்து வரும்போது பக்கத்து கட்டுக்கு வரும்போது நல்ல தண்ணியாக வருதுண்ணா. இல்லை அது என்னென்னு கேட்குறேங்கண்ணா, நான் அதிகாரிகிட்ட கேட்குறேன். பக்கத்து கட்டு நீங்கள் இன்னொன்று பார்த்துக்க, எங்களுக்கு வந்து எப்பயுமே லாஸ்ட்டாக விடுறதுக்கு ஒரு வாரம் ஃபர்ஸ்ட்டில் விட்டுட்டு அடுத்த வாரம் லாஸ்ட்டாக விடலாம். சரி, மாற்றி விட்டா கூட பரவாயில்லைங்கண்ணா. நான் நாளைக்கு இது சம்மந்தமாக அதிகாரிகிட்ட பேசுகிறேனுங்க. பேசிட்டு என்னென்னு சால்வ் பண்ணி தரேன். வேறு ஸ்ட்ரீட் லைட்டெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா? குப்பை வாங்குற டெய்லி வீட்டுக்கு ஆளுங்க வராங்களா? டெய்லி வந்துடுறாங்க. சரிங்க, மகிழ்ச்சி. நன்றிங்கண்ணா. நான் பார்க்குறேங்கண்ணா, அதிகாரிகிட்ட பேசிவிட்டு இந்த சிறுவாணி தண்ணி இந்த ஆழியாறு தண்ணியெல்லாம் வந்திங்கன்னா அது மேலேருந்து வர்றது. இப்போ இந்த குப்பை எடுக்கிற டாப்பிக்கோ அல்லது இந்த ட்ரைனேஜ் ஸ்ட்ரீட் லைட்டெல்லாம் நேராக நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இது வந்து நீங்கள் இல்லை அதான் இல்லை என்னென்னு உண்மைங்கண்ணா. அதான் நான் கேட்டுட்டு அது எதனால் வந்து அப்படி வருதுங்கிறத தெரிஞ்சுட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன். நான் நாளைக்கு காலையில் உங்களுக்கு சரிங்களா? நல்லது. சரிங்கண்ணா. நன்றிங்கண்ணா. வணக்கம். மாமன்ற உறுப்பினர் உதயகுமாரை பற்றி வெளியே சென்று கேட்போமா? அண்ணா வணக்கம். வணக்கண்ணா. இந்த 98வது வார்டு கவுன்சிலர் உதயகுமார், ஆமாங்க, அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் வார்டுக்கு என்ன செஞ்சுருக்காரு? அவர் செய்யறதுக்கு ஏதாவது பிரதி உபகாரம் எதிர்பார்க்குறாரா? அதெல்லாம் ஒன்றும் கேட்குறதும் இல்லைங்க, அவர் அது செய்கிறதும் இல்லைங்க, அது கேட்க மாட்டார் அவர். அவர் ஜெயிச்சு வந்தப்போ எல்லா 98வது வார்டில் எல்லா ரோடுமே டேமேஜ், லைட்டும் சரி இருக்காது. 20 நாளைக்கு 18 நாளைக்கு ஒரு தடவை சிறுவாணி வந்தது, இன்றைக்கி 7 நாளைக்கு ஒரு தடவை வருது. உப்பு தண்ணியும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருது. அப்புறம் யோகா சென்டர் கட்டியிருக்காரு, ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டியிருக்காரு. அப்புறம் இந்த கிராம நிர்வாக அலுவலகம் இங்கே இருந்ததுங்க, இந்த ரோட்டில் தான். இதை வந்து இடிச்சிட்டாங்க, அதை கொண்டு போயிட்டாங்க மதுக்கரை ரோட்டுக்கு. கலெக்டர்கிட்டையும் கமிஷனர்கிட்டையும் சொல்லி இந்த இடத்த வாங்கி கொடுத்து இங்கே ஒரு பில்டிங் கட்டி 98வது வார்டுக்கே கொண்டாந்துருக்கார். அது பெரிய மகிழ்ச்சிங்க அது. ஆமாங்க. மற்றபடி ரோடெல்லாம் வந்து இன்றைக்கி பக்காவாக போட்டு கொடுத்துருக்காரு. சரி. ஆனால் அதுக்கு ஒன்றும் பிரதி உபகாரம் எதுவும் கிடையாதுண்ணா. என்ன சொன்னாலும் எப்போ கூப்பிட்டாலும் வந்து நிற்பாருங்க. அதில் எல்லாம் எந்த கருத்து வேறுபாடு கிடையாது. மகிழ்ச்சிங்கண்ணா. பேர் வி.கே. ராஜேந்திரன், செங்கோட்டை காலனி, 98வது வார்டு, 6வது வீதி. நன்றி. சரி. தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கம். 2 நாளாக நம்ம மாமன்ற உறுப்பினர் திரு உதயகுமார் அவர்களுடைய பேட்டியை நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதில் நான் எடிட்டிங் பண்ணி போட்டதை பார்த்துட்டு அவர் நெகிழ்ச்சியாக ஆனால் அவங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நான் வாங்கண்ணா. வணக்கங்கண்ணா. என்னண்ணா நிறையா டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்குறீங்க? ஆமாங்கண்ணா. ரொம்ப
அண்ணாவுடைய நிகழ்ச்சி பேட்டி நீங்கள் எடுத்ததுன்னா உங்கள் வாழ்நாள் கனவு காத்திருக்கிறது. வீடு கட்ட தகுதியான இடம் மிக குறைந்த மனைகளே உள்ளன. ரத்தினம் கல்லூரி அருகில் 100 அடி ரோட்டுக்கு முன்புறம் சொந்த நிலம் வாங்க சரியான இடம். கார்ப்பரேஷன் லிமிட்டில் உள்ளது. டிடிசிபி அப்ரூவ்டன். சுந்தராபுரம் மதுக்கரை ரோடு மேம்பாலம் அடியில். 9894787369. வீடு கட்ட 90% லோன் ஏற்பாடு செய்து தருகிறோம்.